யுத்த குற்றங்களை தடுக்க இந்தியாவும் ஐநாவும் காத்திரமான பங்களிப்பை வழங்கவில்லை. இலங்கை யுத்த குற்றம் பற்றி நோர்வேயும் அமெரிக்காவும் பேசியதாக விக்கிலீக்ஸ் கூறுகிறது. பாரிய அளவில் பொதுமக்கள் உயிரிழப்பதற்கு பிரபாகரனும் காரணம் என்கிறார் சொல்ஹெய்ம். அரசாங்கம் குற்றங்களுக்கு தண்டனை விதிக்க வேண்டுமென்று மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் யுத்த குற்றங்களை தடுப்பதற்கு இந்தியாவும் ஐக்கிய நாடுகள் அமைப்பும் காத்திரமான பங்களிப்பை வழங்க தவறியதாக பிரபல பிபிசி ஊடகவியலாளர் பிரான்சிஸ் ஹாரிசன் தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த சேவையில் அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். அவர் மேலும் கூறுகையில், இலங்கை மீது இந்தியா மெய்யாகவே கரிசனை கொண்டு இயங்குகின்றதா என்பதில் சந்தேகம் நிலவுகிறது. யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட தருணத்தில் இந்திய அரசியல் தலைவர்கள் அதிகார பகிர்வு அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தினர். யுத்த வலய நடவடிக்கைகளை இந்தியா உன்னிப்பாக அவதானித்தது என்று கருத முடியாது. இலங்கை வாழ் சிறுபான்மை தமிழரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் நியாயம் வழங்கவும் தற்போது இந்தியா இலங்கை அரசாங்கத்தின் மீது கூடுதல் அழுத்தங்களை பிரயோகிக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2009ஆம் ஆண்டில் இலங்கையில் யுத்த குற்றம் இடம்பெற்றதை தெற்கைச் சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். மறுபுறத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் தமது சொந்த மக்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கியமையை பல தமிழர்கள் ஏற்க விரும்புவதில்லை. தோல்வி நிச்சயம் என்ற நிலையிலும் புலிகள் பலவந்தமாக சிறுவர் போராளிகளை படையில் இணைத்துக் கொண்டனர். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தப்பித்த பலர் இந்தியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். யுத்த குற்றம் பற்றி ஐக்கிய நாடுகளின் விசாரணை உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டதா என்பதை உறுதியாக கூற முடியாது. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அவலமாக முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை கருத முடியும். யுத்தத்தில் உயிரிழந்தோர் பற்றிய புள்ளிவிவர தரவுகளில் முரண்பாடு நீடிக்கிறது. 1995ஆம் ஆண்டில் பொஸ்னியாவில் இடம்பெற்ற வன்முறைகளிலும் தற்போது சிரியாவில் இடம்பெற்று வரும் வன்முறைகளிலும் உயிரிழந்தோரை விட இலங்கையின் இறுதிக்கட்ட யுத்தத்தில் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். தமிழ் புலம்பெயர் சமூகம் விரிவானதும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான கட்டமைப்பை உருவாக்க தவறியுள்ளது. ஐரோப்பாவிலும் ஏனைய உலக நாடுகளிலும் தமிழ் புலம்பெயர் மக்கள் மட்டுமே போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். வெளித்தரப்பினரிடமிருந்து போதிய அளவு ஆதரவு பெற்றுக்கொள்ளப்படவில்லை. பக்கசார்பற்றதும் சுயாதீனமானதுமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கூற்றை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதன் மூலம் நீதியை நிலைநாட்ட முடியும். தற்போதைக்கு மீண்டும் இலங்கையில் தமிழர் கிளர்ச்சி எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. இவ்வாறு பிரான்சிஸ் ஹாரிசன் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் யுத்த குற்றம் பற்றி நோர்வே, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாக விக்கிலீக்ஸ் இணையம் தகவல் வெளியிட்டுள்ளது. நோர்வேக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகளால் 2009 ஆகஸ்ட் 24 அன்று அந்நாட்டு இராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குறிப்பில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. நோர்வேக்கான அமெரிக்க தூதுவர் கிளைன் வில்லியம்சனுக்கும் இலங்கைக்கான நோர்வேயின் விசேட சமாதான பிரதிநிதி எரிக் சொல்ஹெய்முக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை இந்த குறிப்பு அடிப்படையாக கொண்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது குற்றங்கள் இடம்பெற்றனவா, குற்றங்களை புரிந்த தரப்பினர் உள்ளிட்ட விவரங்கள் இதன்போது பேசப்பட்டுள்ளன. யுத்த வலயத்துக்கு செல்வதில் பல்வேறு நெருக்கடி காணப்படுவதால் ஆதாரங்களுடன் யுத்த நிலைமை பற்றிய அறிக்கை சமர்ப்பிப்பதில் சிக்கல் நிலவுவதாக அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள் ஏனைய தரப்பினரிடமிருந்து அறிக்கை தயாரிக்க தேவையான தகவல்கள் பெறப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் அரசாங்க படையினருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராயப்படும். சிறுவர் போராளிகளை படையில் இணைத்தல், பொதுமக்களை மனித கேடயமாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தது. வடக்கில் பலவந்தமான காணாமற்போதல், அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சந்திப்பின் போது குற்றச்சாட்டுகள் பற்றிய உறுதியான புதிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று
அமெரிக்க தூதரக அதிகாரிகள் அந்நாட்டு இராஜாங்க திணைக்களத்திடம் தெரிவித்துள்ளனர். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பாரியளவில் பொதுமக்கள் உயிரிழப்பதற்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் காரணமென்று இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் விசேட பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். யுத்த வலயத்தில் சிக்கியிருந்த அப்பாவி பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு இணை தலைமை நாடுகள் முன்வைத்த யோசனை திட்டத்தை பிரபாகரன் ஏற்றுக்கொள்ள தவறினார். அப்பாவி பொதுமக்களின் நிலைமையை கருத்தில் கொள்ளாது இறுதி தருணம் வரையில் யுத்தம் முன்னெடுக்கப்பட வேண்டுமென்று பிரபாகரன் கருதினார். இறுதி யுத்தத்தின் போது அப்பாவி பொதுமக்களை மீட்பதற்கு இணை தலைமை நாடுகள் முயற்சித்தன. இராணுவ முன்னகர்வுகளில் அரசாங்கம் வெற்றியீட்டும் என்பதை இணை தலைமை நாடுகள் அறிந்திருந்ததாலேயே பொதுமக்களை மீட்பதற்கு முனைப்பு காட்டின என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச வலையமைப்பு பொறுப்பாளர் குமரன் பத்மநாதனிடம் பொதுமக்களை மீட்கும் திட்டத்தை தெளிவுபடுத்தும் நோக்கில் நோர்வே அதிகாரிகள் மலேசியாவுக்கு சென்றனர். குமரன் பத்மநாதனை நோர்வேக்கு அழைத்து பேசவும் திட்டமிடப்பட்டது. எனினும் அதற்கு பிரபாகரன் இடமளிக்கவில்லை. சரணடைய விரும்பும் புலி உறுப்பினர்களையும் அப்பாவி பொதுமக்களையும் பாதுகாப்பாக மீட்பதே இணை தலைமை நாடுகளின் திட்டமாக அமைந்திருந்தது. இதற்கென விசேட கப்பலொன்றையும் சர்வதேச கண்காணிப்பாளர்களுடன் அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தால் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியிருக்க முடியும் என்றும் எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். குற்றங்களுக்கு தண்டனை விதிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குற்றங்களுக்கு தண்டனை விதிக்கவும் விசாரிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் பாரிய பின்விளைவுகளை எதிர்நோக்க நேரிடுமென்று 32 மனித உரிமை அமைப்புகளின் சிரேஷ்ட பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மனித உரிமை பற்றி கவனம் செலுத்தப்படாவிட்டால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அகில கால மீளாய்வு அமர்வுகளில் இலங்கைக்கு நெருக்கடி ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். மனித உரிமை அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவுடன் நடத்திய சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். இதன்போது நாட்டின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகளை அமைச்சர் மஹிந்த சமரசிங்க விளக்கியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அகில கால மீளாய்வு அமர்வுகளில் சமர்ப்பிக்கப்படவுள்ள அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதேவேளை நீதி நிலைநாட்டப்படும் வரையில் போராட்டங்கள் ஓயாது என்று குளோபல் தமிழ் ஃபோரம் அமைப்பு தெரிவித்துள்ளது. நவம்பர் 1 நடைபெறும் ஐநா மனித உரிமை பேரவை அமர்வுகளில் தாமும் மேலும் சில அமைப்புகளும் பங்கேற்க உள்ளதாக குளோபல் தமிழ் ஃபோரம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மனித உரிமை நிலைமையை சர்வதேச தரத்துக்கு உயர்த்த வேண்டுமென்று வலியுறுத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளது. உச்ச நீதிமன்றம் அரசியல் சாசனத்தை மீறி செயற்படக்கூடாது என்று சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். திவிநகம சட்டம் தொடர்பான அறிக்கையை உச்ச நீதிமன்றம் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் சமர்ப்பித்திருந்தது. இந்த நடவடிக்கையானது அரசியல் சாசனத்தை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சி தலைவர்களின் இணக்கப்பாட்டுடன் தாம் இந்த கருத்தை வெளியிடுவதாகவும் மக்கள் ஆணையின் மூலம் பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் வரப்பிரசாதங்களையும் உச்ச நீதிமன்றம் உதாசீனம் செய்யக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசனத்தின் 121 சரத்தின் 1 பிரிவின் அடிப்படையில் நீதிமன்றம் அரசியல் சாசனத்தை மீறி செயற்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றத்தால் பாராளுமன்ற சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட திவிநகம சட்டம் குறித்த அறிக்கை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கருத முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசனத்தின் மூலம் சபாநாயகருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை நீதிமன்றம் கவனத்திற்கொள்ளாது தவறிழைத்துள்ளது. பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு ஆவணத்தை அனுப்பி வைத்தமை தொடர்பான தீர்மானத்தை உச்ச நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென்றும் சபாநாயகர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா செல்லவுள்ளனர். இந்திய அரசாங்கத்துடன் மிக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தும் நோக்கில் இந்த பயணம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பந்தன் தலைமையிலான குழுவில் மாவை சேனாதிராஜா, சுமந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட 7 உறுப்பினர்கள் அடங்குகின்றனர். இந்தியா செல்வதற்கு முன்னதாக கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று கொழும்பில் கூடி விசேட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியுள்ளனர். இந்திய அரசாங்கத்துடன் எந்த விடயங்கள் பற்றி பேச வேண்டும் என்பது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.
அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு தீர்வு திட்டமொன்றை இலங்கை அரசாங்கம் முன்வைக்க வேண்டுமென்று இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூட்டமைப்பு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவை பயன்படுத்தி அரசாங்கம் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய முயற்சிக்குமா என்று சந்தேகம் நிலவுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் குறிப்பிட்டார். உத்தேச தெரிவுக்குழுவில் 31 உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பார்கள். இதில் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் 5 மாத்திரமே. ஆகவே இலகுவாக 13ஆம் திருத்தம் ரத்து செய்யப்பட்டுவிடும். அதிகார பகிர்வு பற்றி சில உறுதிமொழிகள் அளிக்கப்பட்டால் மட்டுமே தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்க முடியும் என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் கூட்டமைப்பின் பிரசன்னத்தை உறுதி செய்ய இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கையின் சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டார். அண்மையில் முன்னணி சோசலிச கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் திமுத்து ஆட்டிகல மீது நடத்தப்பட்ட கழிவு எண்ணெய் தாக்குதலுடன் தமக்கு தொடர்பில்லை என்று இபிடிபி அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு அருகாமையில் வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் தாக்குதலுக்கும் தமக்கும் தொடர்பு இல்லை என்றும் இபிடிபி அறிக்கை வெளியிட்டுள்ளது. முன்னிலை சோசலிச கட்சி அல்லது வேறு கட்சி உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய எந்தவித தேவையும் தமது கட்சிக்கு கிடையாது என்றும் இபிடிபி குறிப்பிட்டது. அடுத்த வருடம் இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் உச்சி மாநாட்டை குழப்பும் நோக்கில் இலங்கைக்கு எதிராக செயற்படும் சர்வதேச அமைப்புகள் ஏற்கனவே தமது வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக திவயின தெரிவித்துள்ளது. நவம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் இலங்கை பற்றி ஆராயும் கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக அழுத்தங்களை கொடுப்பதே இவர்களின் நோக்கமாகும். கடந்த மாதம் 5ஆம் தேதி சர்வதேச மன்னிப்பு சபை ஸ்டில் கவுண்டிங் த டெட் என்ற நூலை லண்டனில் வெளியிட்ட போது இந்த வேலை திட்டம் பற்றிய தகவல் தெரிய வந்தது. போரிலிருந்து தப்பிச் சென்ற தமிழ் மக்களுடன் நடத்தப்பட்ட உரையாடலை கொண்டு இந்த புத்தகம் எழுதி வெளியிடப்பட்டுள்ளது. போர் நடைபெற்ற போது இலங்கையின் பிபிசி செய்தியாளராக பணியாற்றிய ஹரிசன் என்ற பெண் செய்தியாளர் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இலங்கை பற்றிய 2 விவரண படங்களை தயாரித்த சேனல் 4 தொலைக்காட்சியின் கெலம் மெக்ரே, போர் நடைபெற்ற போது ஐநா அமைப்பின் சார்பில் வடக்கில் பணியாற்றிய பெஞ்சமின் செக்ஸ் மற்றும் நாடக தயாரிப்பாளரான கிறிஸ்டியன் பெர்கன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த வைபவத்தில் உரையாற்றிய கெலம் மெக்ரே, அடுத்த வருடம் இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் உச்சி மாநாட்டை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் நடைபெற்ற போர் குறித்தும் அந்த போரில் இலங்கை அரசாங்கம் செய்துள்ள போர் குற்றங்களை வெளிக்கொணரும் திரைப்படம் ஒன்றையும் தயாரிக்க உள்ளதாக தெரிவித்தார். பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அந்த திரைப்படம் அந்த நாடுகளில் காண்பிக்கப்படும் என்று மெக்ரே கூறினார். இலங்கைக்கு எதிராக மேற்படி நாடுகளின் தலைவர்களை தூண்டுவதே சேனல் 4 தொலைக்காட்சியின் தயாரிப்பாளரின் நோக்கம் என்று இலங்கை தரப்பினர் கூறுகின்றனர். அதேபோல பிபிசி செய்தியாளரின் புத்தகத்தை கருவாக கொண்டு நாடகம் ஒன்றை தயாரிக்கப் போவதாக கிறிஸ்டியன் பெர்கன் தெரிவித்துள்ளார். பொதுநலவாயம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை ஆகியவற்றின் மாநாடுகளை இலக்கு வைத்து இந்த நாடகம் தயாரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முதலில் இந்த நாடகம் லண்டனில் அரங்கேற்றப்பட்டு பின்னர் ஏனைய நாடுகளில் அரங்கேற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக திவயின கூறுகின்றது. நீதிச்சேவை ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள திலகரட்ன நீதிபதி ஒருவருடன் தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்த போதே வன்முறை குழுவின் தாக்குதலுக்கு உள்ளாகியதாக காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திலகரட்ன உரையாடிக் கொண்டிருந்த நீதிபதியிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது தாக்குதல் நடத்தியவர்கள் பற்றி ஏதேனும் தகவல் கிடைக்குமா என்பது குறித்து கவனம் செலுத்தப்படுகிறது. சம்பவம் நடைபெற்ற போது பிரதேசத்துக்கு எடுக்கப்பட்ட மற்றும் அங்கிருந்து வெளியிடங்களுக்கு எடுக்கப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் பற்றி தகவல் அறிய விசாரித்து வருவதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.